கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பெந்தேகுஸ்தே ஞாயிறு தூய ஆவியரின் திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறப்பு தொழுகையில் காணொளி வழியாக பங்கு சேர்ந்திருக்கின்ற அனைத்து இறைமக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே குன்னங்காடு ஆயர் மண்டல திருச்சபையின் சார்பிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவர் இந்த தொழுகையை நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாய் துதி பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடி மகிழ்வோம், போற்றிடுவோம், துதித்திடுவோம், சேனையின் தேவனை பாடி மகிழ்வோம், பாடிடுவோம், கொண்டாடிடுவோம், அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா பாடிடுவோம், கொண்டாடிடுவோம், அல்லேலூயா துதி அவர்க்கே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஜெபம் செய்வோமாக. தூய ஆவியரை அனைத்துலகோருக்கும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரும் வாக்குரைத்தபடியே ஒரு மனதோடு கூடி வந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து தொடர்ந்து உம்முடைய திருப்பணியை செய்ய அருள் செய்கிறவருமாக இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, பரிசுத்தமும் கிருபை நிறைந்த இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் பயன்படுத்த கற்றுத்தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குறிப்பாக கூட்டு தொழுகைகள் மறக்கப்பட்டிருக்கிற போது காணொளி வழியாக இறைமக்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ளவும், ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு இந்த ஆராதனையில் பங்கு சேரவும் கடவுள் தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற அத்தனை மது பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக சந்தித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இடம்பெற்றிருக்கிற எல்லா பகுதிகளையும் கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உமது திருப்பெயர் மட்டும் ஆட்சிமை அடையட்டும். மெய்யாகவே இந்த காணொளி காட்சி வழியாக இந்த தொழுகையில் பங்கு சேர்ந்தபோது நான் ஆண்டவருடைய அருளை நிறைவாய் பெற்றுக்கொண்டேன் என்று உமது பிள்ளைகள் சொல்லும்படியாய் ஒவ்வொரு இல்லங்களிலிருந்தும் உம்மை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளை உம்முடைய ஆவியால் நிறைத்து ஆண்டவரை பெந்தேகுஸ்தே அனுபவத்தை தந்து உமது பிள்ளைகள் உமக்கு தொடர்ந்து சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். தேவாவியே, வந்தங்களை எழுப்பிக் கொண்டிரும் மை பக்தி ஜீவன் பலனை ஈவாய் அழியும் என்னும் 173வது ஞான பாடலை இருக்கிற இடங்களிலிருந்து நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கின்றேன். தேவாவியே, வந்தங்களை எழுப்பிக் கொண்டிரும் என்னும் பாடல். எழுப்பிக் கொண்டிரும்
இறைவன் ஆழம் காண்பதால் அவனில் மூழ்குவோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஏசாயா 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இறை வார்த்தையை படிக்க கேட்ட நாம் ஆண்டவர் சமூகத்திலே சில நிமிடங்கள் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எப்போதும் வேண்டுதல் ஏறெடுக்கின்றவராக இருக்கின்ற அன்பின் கடவுளே, கிருபை நிறைந்த இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆலயத்தில் ஒரே இடத்திலே இறைமக்கள் எல்லாரும் கூடி தொழுது கொள்ள முடியாத போது இல்லங்களில் இருந்து கொண்டு உம்மை தொழுதிட கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அவண்ணமே இந்த தொழுகையில் ஆண்டவரே இணைந்துமை மகிமைப்படுத்துகிற எல்லா உமது அடியவர்களையும் கடவுள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மறைந்த ஆண்டவர் ஒரு நிமிடம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த உம் திருக்கரங்களில் எங்களை தருகின்றோம். நாங்கள் அறிந்தும் அறியாதும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். உம்முடைய இரத்தத்தால் நிறங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். அதுபோல இதுவரையிலும் ஆண்டவர் எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். பெருந்தொற்று நோயினால் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒரு கொடிய நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எண்ணிறைந்த மக்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். தினமும் பாதிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழலிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வழிகாட்டுதல்கள், கிருபைகள், ஆண்டவர் சுகம், பலன் அனைத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாக்க உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தூய கடவுளே, இந்த நேரத்திலே அனைத்து உலகோருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பவுலடியார் சொல்லுகும்போது எல்லோருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்னதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, அகில உலக தலைவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உலகின் அனைத்து மக்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த நோய் தொற்று எந்தெந்த நாடுகளில் இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய அருள் இருந்து எல்லா மக்களும் விடுதலை பெற்றிட ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த பெருந்தொற்று நோயினுடைய 2வது அலை எங்கள் தேசத்தை அதிகமாய் ஆண்டு சீரழிக்கிறதை நீர் அறிகிறீர் தகப்பனே. எங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரிய பாதிப்பை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஜனங்களுடைய கூக்குரல் உம்முடைய சமூகத்தை எட்டி இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நிச்சயமாக பதில் தருகிறவர். அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கூக்குரலிட்ட போது அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே
அவர்களை மீட்கும்படியாய் மோசையை அனுப்பினீரே, அதுபோல இந்த கொடிய தீமையில் இருந்து கொண்டு உம்மை அறிந்த ஒவ்வொரு மக்களும் கண்ணீரோடு கதறுகின்ற போது தேவரீர் இறங்கி எங்கள் தேசத்திலே பரவிய கொடிய வியாதியை முற்றிலுமாய் சங்கரித்து அவைகளை நீக்கி ஆண்டவரே இந்த கொள்ளை வியாதியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே அவசர சிகிச்சை பகுதிகளிலே வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெறுகின்ற போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. அப்படி துன்பத்தோடு வேதனையோடு இருக்கிற உமது பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தித்து குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் ஆக்சிஜன் அளவு குறைந்ததன் காரணமாக ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த இடத்திலே சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் இனி நோய் தொற்று அதிகமாகாதபடிக்கே, நுரையீரல் பாதிப்புகள் அதிகமாகாதபடிக்கே விரைவிலே சுகம் பெற்று ஆண்டவரை இல்லங்களுக்கு திரும்பிட கடவுள் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நோய் அறிகுறிகளோடு தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைகளை பெற்று வருகிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருப்போர் உண்டு, இன்னும் அன்று சிறப்பு முகாம்களில் இருக்கிறவர்கள் உண்டு, இல்லங்களில் இருக்கிறவர்கள் உண்டு. இறைவனின் கரங்களில் அவர்களை தருகிறோம். தேவரீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, நீர் நம்முடைய சமூகத்திலே வந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினீரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே யார் யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை நீர் கேளும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நோய் தொற்று உடையவர்களுடைய குடும்பங்களில் இருந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்கும் என்று சொல்லி உமது பிள்ளைகள் கெஞ்சுகின்ற போது தேவரீர் ஆண்டவரே நீர் தயவாய் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது ஆண்டவரே நீர் அந்த இடத்திலே இரக்கத்தை காண்பித்தீரே தகப்பனே. நீர் ஆண்டவர் அற்புதத்தை செய்திரேப்பா. அதுபோல எங்கள் அன்பர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் உறவினர்கள், எங்கள் குடும்பத்தின் மக்கள் வேதனையோடு இருக்கிறார்களே, ஆண்டவரே நீர் விடுதலை தாரும் என்று சொல்லி கெஞ்சுகின்றோம். அது பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, நாங்கள் அறியாத எண்ணிறைந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களையும் நாங்கள் அதிகமாய் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை பலத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, இந்த நோய் தொற்று இனி பரவாதபடிக்கு காத்துக்கொள்ள ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். சுவாமி, இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அரசு எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். அரசின் எல்லா அதிகாரிகளோடும் கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரை இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உபகரணங்கள், இன்னும் ஆண்டவரை மருந்துகள், இவைகளை தயாரிப்பதற்காக அரசு எடுத்திருக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலையிலும் கிருபை கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மட்டுமல்ல, மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றினால் ஆண்டவரே அப்பா சில மருத்துவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தாதியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிகின்ற போது கர்த்தர் அவர்களை விரைவாய் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இனி ஆண்டவரே இந்த பணிகளை, மருத்துவ பணிகளை செய்கிறவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே நீரே அவர்களுக்கு துணையாயிரும். பாதுகாப்போடு கடமைகளை செய்ய அருள் தாரும். மருத்துவத்துறையிலே மற்ற ஆண்டவரே நிலைகளிலிருந்து பணி செய்கிற, ஆய்வகங்களிலிருந்து பணி செய்கிற எத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. காவல்துறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடும் கிருபை கூட இருக்கட்டும். சில காவலர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதை அறிகின்ற போது ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சிறப்பாக தங்களுடைய கடமைகளை செய்ய கிருபை தாரும். எங்கள் தலைமைச் செயலகத்திலே அநேக ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்தோம். ஆண்டவரே, இன்னும் சில நிறுவனங்களிலே பணி செய்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும். எந்த ஒரு பணிகளும் முடங்காதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாரும் விடுதலை பெற்றிட கடவுள் கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நோய் தொற்று பரவிய நாட்களில் இருந்தே ஆண்டவரே இழப்புகளை சந்தித்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு நிற்கிற அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தர வேண்டும் என்றும் ஆறுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை நீர் உமது பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய கடவுளே, போதகர்கள், ஊழியர்கள், இன்னும் பலவிதமான சுவிசேஷ பணி செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகரை நாங்கள் இழந்திருக்கிறோம் சுவாமி. மிஷினரிகளை இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி அப்படிப்பட்ட பாதிப்புகள் இல்லாதபடிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பணியாளர்கள் விரைவிலே சுகம் பெறவும் கடவுளே நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி.
எல்லா திருச்சபைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் குமரி மாவட்டத்திலே சில நாட்களாகவே நோய் தொற்று அதிகமானதை நீர் அறிகிற தகப்பனே, அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் ஐயா. என் தேவனே, நீர் இரக்கம் செய்யும். எங்கள் மாவட்டத்திலே இனி இப்படிப்பட்ட வியாதி தொடராதபடிக்கே கடவுளே நீர் ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் எல்லா திருப்பணிகளையும் ஆசீர்வதியும். அனைத்து மூப்பர்கள், அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்கள், பணிவிடை செய்கின்ற அன்பு தாயார், இன்னும் ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள், இந்த நோய் தொற்று காலத்திலும் ஆண்டவரே உம்முடைய திருப்பணி தடைபடாது செய்யப்படுவதற்கு உதவியாக இருக்கிற முத பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை தொகுத்து வெளியிடுவதற்கு ஆண்டவரே அப்பா ஒளிபரப்புவதற்கு உதவி செய்கிற முது பிள்ளைகளையும் ஆண்டவர் கரங்களில் எடுத்து உம்முடைய கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பலனை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் தூய கடவுளே, குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள், இந்த கிராமத்தின் குடும்பங்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. நீரே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களில் பலவிதமான வியாதிகள் கொண்டவர்கள் உண்டு. கர்த்தர் இறங்கி அவருடைய வியாதிகளை நீக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அருகிலும் தூரத்திலும் அயல் நாட்டிலும் இருக்கிற சபையின் அங்கத்தினர்களை நினைக்கின்றோம். இந்த காணொலி காட்சியிலே பங்கு சேர்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் நமது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் இந்த செய்திகளை கேட்கின்ற போது, இந்த ஆராதனையிலே இணைகின்ற போது மெய்யாகவே உம்முடைய கிருபையை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே தங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியரை கொடுத்து உம்முடைய திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு சீடர்களை ஆற்றல் படுத்திய கர்த்தர், இந்த நாளிலும் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியரை நிறைவாய் தந்து நீர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தாங்கிட செய்திட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய பலனை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நிலையிலே உலகெங்கு நடைபெற ஊழியங்களை நாங்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாகவும், எங்களால் இயன்ற அளவு ஊழியங்களுக்கு ஆண்டு உதவி செய்கிறவர்களாகவும், ஊழியங்களிலே பங்கு பெறுகிறவர்களாகவும் காணப்பட தேவாதி தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளை DMBB ஞாயிறாகவும் ஆசரிக்கின்ற போது ஆண்டவரே, மிஷனரி களங்களில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் திருச்சபை தாங்குகிற DMBB மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, ஏனைய மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மிஷனரி களங்களை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மிஷனரிகளை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்திலே இந்த பொது முடக்கத்து நிமித்தமாக எந்த ஒரு குடும்பமும் ஆண்டவரை வறுமையில் வாடாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய அத்தியாவசிய தேவைகள் ஆண்டவரை தடைபடாதபடிக்கு ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கத்தர் போஷிக்கிறவர், கத்தர் பாதுகாக்கிறவர், கத்தர் எங்களுக்கு விடுதலை தருகிறவர். அதை நாங்கள் நம்பி நிற்கிறோம். சுவாமி, அன்பின் நிறைவா நீரே எங்களுக்கு இரக்கம் செய்யும். தொடர்ந்துள்ள ஆராதனையின் பகுதிகளை நீரே ஆசீர்வதித்தார். ஒன்று கூட பரவிய கொடிய வியாதியை மாற்ற நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த வியாதியோடு போராடுகிற முது பிள்ளைகளுக்கு விடுதலையை தார். அவர்களுக்கு உதவி செய்கிற மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இனி பரவாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அதுபோல பாலஸ்தீனா, இஸ்ரவேலிடையே இருக்கிற ஆண்டவரே அந்த போர் அபாயங்கள் மாறட்டும். சுவாமி, அமைதிக்கான பேச்சுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற போது விரைவிலே ஒரு அமைதியை நாங்கள் கேட்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா மக்களையும் ரகசிய வருகை காயத்தப்படுத்தும். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றின் தயவாய் பொறுத்தரலும். மீட்பெரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். இறை வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுகிற நாம், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்னும் 257வது நம்முடைய எழுப்புதல் பாடல் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து பாடி ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்னும் பாடல். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.
மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீந்திடும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிறப்புமிக்க தொழுகையை இல்லங்களில் இருந்து கொண்டு காணொலி வழியாக இணைந்து ஆராதிக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தூய ஆவியர் திருநாள், பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சிறப்புப்படுத்தப்படுவதை நாம் அறிவோம். நம்முடைய குமரி பேராயும் இந்த நாளை டிஎம்பிபி ஞாயிறாக ஆசரிக்கின்றது. இந்த நாளின் சிறப்பையே மையமாய்க் கொண்டு அவனுடைய வார்த்தையை தியானிப்பது நல்லதென்று எண்ணுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு
பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவர் சீடர்களோடு கூறிய காரியம், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகின்ற வல்லமையை தரித்து கொள்ளும்படியாய் எருசலேமிலே தரித்திருங்கள் என்பதுதான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எருசலேமிலே காத்திருந்த ஒருமனதாயிருந்த சீடர்கள் பெந்தேகொஸ்தே நாளிலே அவர்கள் தூய ஆவியரை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் படிக்க முடிகிறது. பெந்தேகொஸ்தே என்றால் பொருள் 50 என்பதுதான். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 7 வாரங்களை இஸ்ரவேலர் வாரங்களின் பண்டிகையாக ஆசரிப்பார்கள். அதன் நிறைவாக 50வது நாளிலே தாங்கள் சேகரித்த அறுவடையில் கிடைத்த வார்க்கோதமிகளில் காணிக்கைகளை படைத்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாள்தான் அந்த நாள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பதாக வந்த முதல் அந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை உலகளாவிய திருச்சபை உருவாவதற்கு ஒரு பிறந்த நாளாக, திருச்சபையின் பிறந்த நாளாக மாறியது என்று சொன்னால் மிகையாகாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை படிக்கின்ற போது, ஒரு மனதோடு இருந்த சீடர்கள் மத்தியிலே தூய ஆவியர் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்வை பல நாட்டினுடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து சென்ற தேவ பக்தி உள்ளவர்கள் அங்கிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாடுகளிலிருந்து சென்றவர்களும் இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது அவரவர் சொந்த மொழிகளிலே இந்த சீடர்கள் பேசுவதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டார்கள். மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தார் இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவ்வேளையில்தான் பேதுரடிகளார் அவர்களோடு இடைபடுகிறதை 14வது வசனம் முதல் நாம் அறிய முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுக்கு பின்பதாக சீடர்களிலே ஒரு தலைகீழான மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் மிகையாகாது. பயந்து ஒளிந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, சுய சந்தை கொண்டவர்களாய் மீன்பிடிக்க சென்றவர்கள், மறுதலித்தவர்கள், இவர்களெல்லாம் நேர்மாறான மாற்றத்தை பெற்று அச்சமின்றி இறைவார்த்தையை சொல்லவும், இரத்த சாட்சியாய் மரிக்கவும், மட்டுமல்ல சுயநலத்தை துறந்து தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் மீது தாகம் கொண்டவர்களாக அவர்கள் வைராக்கியத்தோடு செயல்படுகிறதை அப்போஸ்தலர் நடபடிகள் முழுமையிலும் நாம் படிக்க முடிகிறது. இந்த மாற்றத்திற்கு காரணம் பரிசுத்த ஆவியர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியருடைய கொடை அல்லது பரிசுத்த ஆவியர் நமக்கு தரப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை சிந்திப்பது நல்லதென்று எண்ணுகின்றேன். தெரிந்து கொண்ட மையப்பொருள் இயேசுவின் தொடர் பணியை செய்ய துணை புரிகின்ற தூய ஆவியர் என்பதாம். இயேசுவின் தொடர் பணியை செய்ய துணை புரிகின்ற தூய ஆவியர். இன்று டிஎம்பிபி ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். அது ஒரு அருட்பணி நிறுவனம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அருள்நாதரின் திருப்பணியை தொடர்ந்து செய்வதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடனாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. திருச்சபையின் பணிகள் அனைத்தும் ஆவியரால் இயக்கப்படுகின்றன. விடுதலை பணியை அவர் செய்யும் சிறப்பு பணி என்று இறையியலாளர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். அனைத்து இறைப்பணிகளும் ஆவியரால் இயக்கப்படுகிறது. அதில் மீட்பு பணி அல்லது அருட்பணி அவருடைய தலையாய பணி, சிறப்பு பணி என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், தூய ஆவியரை பெற்ற சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற திருப்பணியை செய்வதற்கு தங்களை ஒப்படைத்தார்கள். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் திரளான மக்கள் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி. இயேசு விட்டு சென்ற திருப்பணி என்ன? அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தவர்.
அவருடைய முதல் செய்தியை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதுதான். அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். இரவு பகலாக அவர் நற்செய்தியை பிரசங்கித்து அநேகரை ஆதாயப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் அவருடைய பணிக்காலம் மிக குறைவாக இருந்தது, 3.5 ஆண்டு காலம். பாவியை மீட்க வந்தவரையே குற்றவாளியாக்கினார்கள். சாபத்தை நீக்க வந்தவர்களை சாபமான சிலுவையில் அறைந்தார்கள். துன்பத்தை துடைக்க வந்தவரை சிலுவையில் அறைந்து பாடுபட வைத்தார்கள், கொலை செய்தார்கள். ஆண்டவரின் இந்த மானிட வருகையினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர் மீட்பராக வந்தவர் என்பதை அறிந்த சீடர்கள் அவரை மீட்பராய் அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி சென்றபோதுதான் ஆண்டவர் சீடர்களை தூய ஆவியரால் பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த உன்னத வல்லமையை பெற்ற சீடர்கள் இயேசுவில் இருந்த அதே தாகத்தோடு இயேசு கிறிஸ்துவை போல தங்களை அர்ப்பணித்து இரத்த சாட்சிகளாக உலகெங்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்றார்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். திருச்சபைகள் எழும்புவதற்கு துணையாயிருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு திருச்சபை வரலாறு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து செய்ய தூய ஆவியரே சீடருக்கு துணை செய்தார். ஆதி திருச்சபையின் விசுவாசிகளுக்கு உதவி செய்தார். அந்த நாட்கள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர் பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தூய ஆவியராகிய கடவுளை ஆண்டவர் துணையாளராய் தந்து அவருடைய பணியை, அவர் விட்டு சென்ற பணியை நிறைவு செய்ய, பின்தொடர, அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகின்றார். நமக்கு தெரியும், தொடர் ஓட்டம், ரிலே என்று சொல்கிற தொடர் ஓட்டத்தை குறித்து அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஒருவர் கரங்களில் பற்றி கொண்டு அந்த குச்சியை வாங்கி கொண்டு அடுத்த இடத்தில் நிற்கிறவரிடத்தில் ஓடி சென்று அவர் கொடுக்க வேண்டும். அடுத்தவர் அடுத்திருக்கின்றவரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். எப்படி அந்த ஓட்டத்தினுடைய நிறைவு அமைகிறது என்று சொன்னால், ஒருவரை தாண்டி ஒருவர் அல்லது ஒருவர் மற்றவரிடத்தில் அந்த அந்த குச்சியை கொடுத்து அவர்கள் அந்த ஓட்டத்தை தொடரச் செய்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓட்டத்தினுடைய முதன்மை பணியாளராய் நின்று ஆரம்பித்து வைத்த அந்த சுவிசேஷ ஓட்டத்திலே, ஆத்தும ஆதாய ஓட்டத்திலே, அந்த நற்செய்தி அறிவிக்கும் பணி என்று சொல்கிற ஓட்டத்திலே தூய ஆவியர் நமக்கு துணையாய் நின்று தொடர் பணியை செய்வதற்கு, தொடர்ந்து நாம் ஓடுவதற்கு துணை செய்கின்றார். சீடர்கள் அந்த தொடர்பணியை செய்வதற்கு அவிடத்தில் காணப்பட்ட 3 பண்புகளை மட்டும் நான் இன்று சுட்டிக்காட்டி, இந்த தொடர்பணியில் நானும் நீங்களும் இணைந்து செயல்பட தூயாவியர் தொடர்ந்து வாஞ்சிக்கிறார் என்பதை, துணை செய்வார் என்பதை இந்த நாளிலே சிந்திப்பது நல்லதென்று எண்ணுகின்றேன். சீடர்கள் இயேசுவின் தொடர்பணியை செய்வதற்கு அவிடத்தில் காணப்பட்ட மேன்மையான பண்புகளில் முதலான ஒன்று, ஆத்தும வாஞ்சை உடையவர்களாய் இருந்தார்கள். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கின்ற போது பவுலடியார் சொல்கிறார், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம், எங்கள் ஜீவனையும் கொடுக்க மனதாயிருந்தோம் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து, உங்கள் ஆத்துமாக்களின் மீது வாஞ்சையாயிருந்து சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். வாஞ்சை இல்லாவிட்டால், ஆர்வம் இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நாம் திறம்பட செய்ய முடியாது. ஆத்தும தாகம் என்பதை தான் இங்கு வாஞ்சை என்று குறிப்பிடுகிறேன். ஃபேஷன், நம் ஒவ்வொருக்கும் ஆண்டவரை குறித்த ஒரு தாகம் உண்டு. அதே தாகம் ஆத்துமாக்களின் மீது நமக்கு தாகமாக இருக்க வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே இயேசுவின் வாஞ்சையை நாம் காண முடிகிறது. திரளான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபோது ஆண்டவர் அவர்கள் மீது மனதுருகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம்,
அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அருள்நாதரின் வாஞ்சையை பார்த்தீர்களா? ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது என்பது என் ஆண்டவரின் வாஞ்சை. எனவேதான் அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்து நமக்காக பாடுபட்டார். அவர் விட்டு சென்ற அந்த பணியை செய்வதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாஞ்சை உடையவராக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை குறித்த வாஞ்சை வேண்டும். பவுலடியார் தன்னுடைய வாஞ்சையை பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். ஓரிரு வசனங்களை மட்டும் சுட்டி காட்டுகின்றேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, உங்களினுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். தன்னையே செலவு பண்ணுவதற்கு தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு வாஞ்சையை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, என் சகோதரராகிய இந்த இஸ்ரவேலருக்காக அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக நான் சபிக்கப்பட்டவனாக மாறினாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, எப்படியாயிலும் சிலரை ஆதாயப்படுத்தும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி பவுலடியார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு சிறந்த கல்விமான் ஆகிய ஒரு சிறந்த மனிதன் தன்னை எல்லாருக்கும் எல்லாமாக ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. கிறிஸ்துவில் இருந்த அதே வாஞ்சையோடு கிறிஸ்து விட்டு சென்ற அதே திருப்பணியை தொடர்வதற்காக, அந்த திருப்பணியை தொடர்வதற்காக அவர் வாஞ்சை உள்ளவராக இருந்தார். அந்த வாஞ்சை எங்கிருந்து வந்தது? தூய ஆவியர் அவருக்கு கொடுத்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்பட்ட சீடர்கள் ஒவ்வொருவரும் இப்படி இருந்தார்கள். இயேசுவை போல புறப்பட்டு சென்றார்கள், போதித்தார்கள், துன்பங்களை ஏற்றார்கள். மட்டுமல்ல, தங்களை மரிப்பதற்கும் அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆத்துமாக்களை குறித்த வாஞ்சை இல்லாமல் இயேசுவின் தொடர்பணியை செய்ய முடியாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அழியும் ஆத்துமா மீதும் ஆண்டவர் மீதும் உள்ள அன்பு ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. அப்படி ஆண்டவர் மீது உள்ள அன்பும் ஆத்துமாக்களின் மீது உள்ள அழியும் ஆத்துமாக்களின் மீது உள்ள வாஞ்சையும் இருந்தால்தான் நாம் அந்த தொடர்பணியை செய்ய முடியும். மட்டுமல்ல, வில்லியம் பூத் என்று சொல்கிற தேவனுடைய மனிதர் சொல்லுகிற போது, நரக வேதனையை குறித்த தரிசனம் ஆத்தும ஆதாயனுக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லுகிறார். நாம் நரக வேதனையை குறித்த ஒரு ஆத்தும தரிசனம் நமக்கு தேவை. நரக வேதனையை குறித்த தரிசனம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால்தான் ஆத்துமாக்களை குறித்த வாஞ்சை இருக்கும். யோசித்து பாருங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே பார்க்கின்ற போது, ஐஸ்வர்யவான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகின்றான். ஆண்டவரே, இந்த லாசருவை அனுப்பி என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, மீட்கப்படும்படியாக நீர் அவனை அனுப்பும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். காரணம் என்ன? நரகத்தின் வேதனையை அவன் உணர்ந்தான். நரகத்தின் வேதனையை கண்டான். தான் படுகிற அந்த வேதனையை தன் சகோதரர்கள் படக்கூடாது என்று சொல்லி எண்ணினான். இன்றும் பாருங்கள், பாவத்திலே, சாபத்திலே, இன்று மூட பழக்கங்களிலே, சிலை வழிபாடுகளிலே, துன்மார்க்கத்திலே அடிமைகளாக இருக்கிற மக்கள் கோடானு கோடி மக்கள் என்பதை நாம் அறிகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இவர்கள் அழிந்து போவதை குறித்த ஒரு எண்ணம், அவர்கள் அழிந்து போகிறார்களே என்று சொல்லுகிற அந்த ஆத்தும தாகம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அவர்களை தடுத்திட, அவர்களை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்திட நாம் முன்வரவே மாட்டோம். ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணியை செய்வதற்காக தூய ஆவியர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்கிற நாம் இயேசுவை போல வாஞ்சை உள்ளவர்களாக, அந்த சீடர்கள் பெற்றிருந்த அதே வாஞ்சை உடையவர்களாக நம் ஆத்தும அறுவடை பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம். வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? இயேசுவின் பணியை, இயேசு விட்டு சென்ற பணியை, அல்லது இயேசு நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற பணியை நாம் தொடர முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, இந்த பணியை செய்வதற்கு, இயேசு நம்மிடத்தில் ஒப்படைத்து சென்ற பணியை செய்வதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், தூய வாழ்வு நமக்கு தேவை. தூய வாழ்வு இல்லை என்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த பணியை செய்ய முடியாது. ஏனென்றால் வார்த்தை வாழ்க்கையில் காட்டுவதுதான், வார்த்தையை வாழ்க்கையில் காட்டுவதுதான் நற்செய்தி பணி என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. கிறிஸ்தவத்தை மக்கள் விரும்பவும் வெறுக்கவும் செய்வது கிறிஸ்தவர்களின் செயலே என்று சொல்லி ஒருவர் குறிப்பிடுகின்றார்.
நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாய் இல்லாவிட்டால் நாம் எந்த நேரத்திலும் யாரையும் நாம் ஆதாயப்படுத்தவே முடியாது. பாவத்திலிருந்து இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு போதிக்கிற நாமே பாவம் செய்வோம் என்று சொன்னால் எப்படி மற்றவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள்? பாவத்திலிருந்து ஒருவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அவர் பாவிகளை நேசிக்கிற கிறிஸ்துவை காண்பிக்கவே முடியாது. தூய ஆவியர் இந்த தூய்மையாக்கும் பணியை நமக்கு தருகின்றார். நம்மை தூய்மையாக்கும் தூய ஆவியராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்புக்குரியவர்கள், அருளாதர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவரிடத்தில் ஆத்தும வாஞ்சை இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பரிசுத்தம் நிறைந்தவராக இருந்தார். எனவேதான் உங்களில் எவர் சொல்ல முடியும் என்னில் பாவம் உண்டு என்று சொல்லி அவர் உறுதியாய் சொல்ல முடிந்தது. ஆம், பாவம் அறியாத அவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் பாவிகளை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் விட்டு சென்ற திருப்பணியை செய்வதற்கு நமக்கு அவரை போல ஒரு பரிசுத்த வாழ்வு தேவை. சீடர்களை பாருங்கள். சீடருடைய வாழ்விலே அவர்களும் தூய வாழ்வு வாழ்ந்தார்கள். தூய வாழ்வுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அநேகரை ஆதாயப்படுத்த முடிந்தது. தூய ஆவியரின் திருநாளாகிய இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நமது வாழ்வில் இருக்கின்ற மறைமுகமான பாவங்கள், தேவன் விரும்பாத எந்த பாவங்கள் ஆனாலும் அவைகளை விட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் விட்டு சென்ற பணியை செய்ய என்னை ஒப்படைக்கிறேன், துணையாளராக தூய ஆவியரை தந்து என்னை பரிசுத்தமான பாதைகளை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் வேண்டுவது அவசியமாகும். தூய வாழ்வில்லை என்று சொன்னால் இயேசு விட்டு சென்ற திருப்பணியை செய்ய முடியாது. தூய வாழ்வு நாம் வாழ்வதற்கு தூய ஆவியர் நமக்கு துணையாயிருக்கின்றார். இயேசுவின் தொடர்பணி செய்ய சீடர்களோடு காணப்பட்ட மூன்றாவது நற்பண்பு, அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே சீடர்கள் மட்டுமல்ல, ஆதி திருச்சபையும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பவுலடியார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஜெப வீரராக இருந்தார். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியரை பெற்ற பின்பு நேரடியாக 40 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியத்தின் பாதையிலும் திரும்ப திரும்ப அவர் செய்கின்ற காரியம் காலையிலும் மாலையிலும் அதிகாலையிலும் இரவிலும் அவர் தனித்தும் வனாந்திர பகுதிகளிலும் இருந்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, தான் பாடுபடுவதற்கு முன்பதாக வியாகுலத்தோடு இரத்த வியர்வை சிந்தி அவர் ஜெபித்தார். மட்டுமல்ல, சீடர்களோடு அவர் கேட்ட ஒரு வேண்டுகோள், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க சொன்ன ஆண்டவர் திருப்பணி செய்வதற்கு ஜெபம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டார். எனவேதான் அவர் விட்டு சென்ற திருப்பணியை செய்ய, தொடர் திருப்பணியை செய்ய முன்வந்த சீடர்களும் ஜெபிப்பதற்கு முதலிடம் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபத்தில் எப்போதும் தரித்திருந்தார்கள் என்று. மட்டுமல்ல, எந்த ஒரு திருப்பணிகளாக இருந்தாலும் ஜெபத்தோடு அவர்கள் செய்கிறதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் காண முடிகின்றது. தங்களுக்கு துன்பம் வந்த போதும் அவர்கள் ஜெபித்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது திருச்சபையார் விசுவாசிகள் கூடி ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தன்னுடைய நிருபங்களிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நிருபங்களிலும் பல முறை அந்த மக்களை பார்த்து வேண்டிக் கொள்கிற ஒன்று, நீங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் சிறப்பாய் செய்வதற்கு, சுவிசேஷ பணியை
நாங்கள் நேர்த்தியாய் செய்வதற்கு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்பதுதான். மட்டுமல்ல, தானும் தன்னுடைய வாக்குறுதி அவர் கொடுக்கின்றார். ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுக்கும் உங்களுக்காக எங்கள் வேண்டுதல்களில் எல்லாம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம், நீங்கள் நிலைத்திருக்கும்படியாய் என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவைகள் ஆண்டவர் விட்டு சென்ற அல்லது ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கின்ற தொடர் பணியை, திருப்பணியை செய்திட ஜெபம் இன்றியமையாதது என்பதை வெளிப்படுத்துகிறது. யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே என்று சொல்கிற பக்தன் கூட தன் ஜனங்கள் அழியாதபடிக்கு இறைவனோடு மன்றாடியதை நாம் காண முடிகிறது. சோதோம் குமாராவின் அழிவை கேட்ட ஆபிரகாம் திறப்பிலே நின்று மன்றாடினார். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் நாம் ஒருவேளை மிஷினரிகளாக அல்லது அருட்பணியாளர்களாக சென்று அல்லது போதகர்களாக ஊழியக்காரர்களாக சென்று ஆண்டவர் விட்டு சென்ற பணியை செய்ய முடியாவிட்டால் இந்த செய்தியை கேட்கின்ற நம்மில் எத்தனை பேர் நாம் இல்லங்களிலிருந்து ஜெபிக்க முடியும் என்பதை இப்போது நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றீர்கள். ஏன் நாம் ஜெபிக்க முடியாதா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். அருட்பணியாளரை தாங்குகின்ற ஒரு பெரிய ஆயுதம் ஜெபமாகும். இந்த நாள் டிஎம்பிபி ஞாயிறு என்று நாம் ஆசரிக்கின்றோம். டிஎம்பியுடைய முத்திரை வாக்கியங்களில் ஒன்று போ, ஜெபி, அனுப்பு என்பதுதான். புறப்பட்டு செல்ல முடிந்தவர்கள் நற்செய்தியை சுமந்து செல்லுகிற வீரர்களாய் செல்லவும், அந்த தருணம் இல்லாதவர்கள் மிஷினரிகளை தாங்கவும், மட்டுமல்ல மிஷினரிகளை ஜெபத்தில் தாங்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியருடைய செயல்களில் ஒன்று அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதுதான். ஆம், ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது நோக்கமும் அதுதான். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும் என்பதுதான். இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். எண்ணிறைந்த தீமைகள் உலகமெங்கும், குறிப்பாக இந்திய தேசத்தை கொடிய பெருந்தொற்று நோய் வாட்டி வதைக்கிறதை பார்க்கின்றோம். நாம் திறப்பிலே நிற்கின்றோமா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்க ஒருவரை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று ஆண்டவர் புலம்புகின்ற சத்தம் நம் காதுகளில் கேட்கவில்லையா? நாட்களிலே திறப்பிலே நிற்போம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேசம் சந்தித்த கொடிய தீமைகளிலிருந்து தேசத்திற்கு ஆண்டவர் விடுதலை தரும்படியாய் நமக்காகவும் கூட திருப்பணிகளுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். தொடர்பணியை செய்வதற்கு சீடர்களிடத்தில் காணப்பட்ட முக்கியமான பண்புகளில் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவிடத்திலே வாஞ்சை இருந்தது, பேஷன். அவிடத்திலே ஜெப வாழ்வு இருந்தது, ப்ரேயர் லைஃப் அவங்களிடத்தில் காணப்பட்டது. மட்டுமல்ல, அவிடத்தில் ஒரு தூய்மையான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, பியூரிட்டி, ஹோலினஸ் காணப்பட்டது. இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் விட்டு சென்ற அல்லது நம்மிடத்துக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற திருப்பணியை, நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னேன். அவர் செய்து நிறைவேற்ற விரும்பிய அந்த திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு தூய ஆவியர் நமக்கு துணையாய் எப்போதும் இருக்கிறார். ஆனால் நம்மில் வாஞ்சை இருக்கிறதா? நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கின்றோமா? மட்டுமல்ல, நாம் தூய வாழ்வு வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த காணொளி வழியாக இந்த செய்தியை கேட்கிற நாம் தேசத்தின் அவசர நிலையை உணர்வோம். உலகின் கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வருகை எப்போதென்று யாரும் அறியவில்லை. ஒன்று மட்டும் உண்மை, அவருக்காக நம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை மறவாமல், இது என்மேல் விழுந்த கடமை என்று பவுலடியார் சொல்லுகின்றாரே, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலே டிஎம்பிபியுடைய ஸ்தாபகர்களில் ஒருவராகிய யோக் ஃபெல்லோ டாக்டர் ரெவரண்ட் டாக்டர் எலியாஸ் அவர்கள் மறுமைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். அவருடைய வாஞ்சையை பாருங்கள். குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய கிராமத்திற்கு அண்டை கிராமத்தை சார்ந்தவர்கள், கொல்லிமலை, சேர்வராயன் மலை, ஜவ்வாது மலை போன்ற பகுதிகளில், மலைப்பகுதியில் உள்ள மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக தன் இளம் பருவத்திலேயே இங்கிருந்து கடந்து சென்று அந்த மண்ணிலேயே விதைக்கப்பட்டிருக்கிறார். வாழ்வின் பெரும்பகுதியை அந்த மக்களுக்காக பணியாற்றி
அநேகரை ஆதாயப்படுத்தி அநேக திருச்சபைகள் ஏற்படவும், அநேக மிஷனரிகள் ஏற்படவும் ஆண்டவர் அவரை தன்னுடைய தொடர்பணியை செய்வதற்கு தூயாவியரால் பலப்படுத்தி துணையாய் நின்று, தூயாவியர் துணையாய் நின்று அவரை பயன்படுத்தியது நாம் அறிய முடிகின்றது. என் அன்புக்குரியவர்களே, நாமும் அவருடைய தொடர்பணியை செய்வதற்கு, அவர் விட்டு சென்ற அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தூயாவியரை பெற்றுக்கொண்டு நாம் வாஞ்சையோடு, ஜெபத்தோடு, தூய வாழ்வோடு ஆண்டவருடைய திருப்பணியை தொடர்வோம். தேவனின் வார்த்தைகளை நம்ம ஒருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அறிவிப்புகள். தேசத்தின் நிலைமைகளை அறிந்திருக்கிற நாம் அரசு காட்டுகிற வழிமுறைகளை எப்போதும் கடைபிடிப்போம். குறிப்பாக நோய் தொற்றுகள் குமரி மாவட்டத்தில் அதிகமாய் பரவி இருக்கிறதை அறிவோம். நாம் கொஞ்சம் கூட கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். மட்டுமல்ல, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை சந்திக்கின்ற திருச்சபையின் மக்கள், இந்த காணொலி வழியாக இந்த ஆராதனையிலே இணைந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுகின்றேன். திருச்சபையின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்கின்றோம். புதிய ஆண்டு வளமானதாக, ஆசீர்வாதமானதாக அமைய ஆண்டவர் அருள் செய்வாராக. தொடர்ந்து நாம் கீர்த்தனையிலே 407வது கீதத்தை பாடி ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 407வது கீதம். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம் என்னும் 407வது கீதத்தை நாம் பாடி ஜெபித்து இந்த கொடுகையை நிறைவு செய்வோம். வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் வேற்பட்டு மடியும் வேளையில், பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் வேற்பட்டு மடியும் வேளையில், வேதமையோடு பிடிவாதம் அருள் மிகுந்து வேதனை தானடைய போவோம் கதி பெறவே ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். காடு தனிலே அலைந்தோம், கிறிஸ்துவினால் கர்த்தர் ஊழியம் அமர்ந்தோம். காடு தனிலே அலைந்தோம், கிறிஸ்துவினால் கர்த்தர் ஊழியம் அமர்ந்தோம். நாடு நகர் கிராம தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவுவரங்கள் எல்லாரும் கண்டடையும் ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். பூலோகம் எங்கும் நமையே கிறிஸ்துநாத போக சொல்லி விதித்தாரே. பூலோகம் எங்கும் நமையே கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே. கால காலங்களிலும் கூடியிருப்போம் என்ற கர்த்தர் வாக்கை நினைத்து எத்தேசமும் திரிந்து ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். விண்ணின் மகிமை துறந்தார் கிறிஸ்து நம்மை மீட்க குரு சில்லிறந்தார். விண்ணின் மகிமை துறந்தார் கிறிஸ்து நம்மை மீட்க குரு சில்லிறந்தார். மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் தூசு குப்பை என்று நீ சிலுவை தன்னை எடுத்து
சகோதரரி சேர்ந்தே காலம் மோதுவோம். ஜெபம் செய்வோமாக. புறப்பட்டு செல்லுங்கள், அனைத்துலகோரையும் சீடராக்குங்கள் என்று சொல்லி கட்டளையிட்ட எங்கள் அன்பு கடவுளே, மீட்பராய் இந்த உலகத்திலே வந்தீர், மனம் திரும்புவதற்கு அழைப்பை கொடுத்தீர், எல்லோரும் ரட்சிக்கும்படியாய் உடைய ஜீவனை கொடுத்தீர். நீர் விட்டு சென்ற அதே திருப்பணியை செய்வதற்கு துணையாளராய் தூய ஆவியரை தருவேன் என்று சொன்னீர். அப்படியே துணையாளராகிய தூய ஆவியரை தந்த நாளாகிய பெந்தேகோஸ்தே ஞாயிறை நாங்கள் இன்றும் ஆண்டவரை ஆசரிக்க கத்த தந்த கிருபைக்காய் நன்றி. ஒரு மனதோடு கூடி வந்த சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆவியானவருடைய வல்லமையை இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தூய ஆவியரை பெற்ற சீடர்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்த பயம், சுயம், இன்னும் ஆண்டவரே உம்முடைய பணியை மறந்து போன நிலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆர்வத்தோடு, வாஞ்சையோடு, ஜெபத்தோடு, மட்டுமல்ல பரிசுத்தத்தோடு உம்முடைய பணியை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து அநேகரை ஆதாயப்படுத்தியது போல இந்த ஆராதனையில் இணைந்த 9 பிள்ளைகளும் அன்று வாஞ்சையோடு ஆத்தும அறுவடை பணியிலே பங்கு சேர கிருபைத்தார். ஜெபிக்கிறவர்களாக, தங்களுடைய தூய வாழ்வின் நிமித்தமாக சாட்சி பகிர்கிறவர்களாக, ஆண்டவரே மட்டுமல்ல இந்த மிஷனரி பணிகளை குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபைத்தார். இவர்களில் எவர்களையெல்லாம் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு முன்வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்கள் திருச்சபையிலிருந்து திருப்பணிகளை செய்கிற எல்லா முது பிள்ளைகளை நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் வருங்காலங்களில் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பித்தார். எங்கள் திருச்சபை இன்னும் அதிகமான மிஷினரிகளை தாங்கட்டும். எங்கள் திருச்சபை ஒரு மிஷினரி திருச்சபையாக காணப்பட, ஆண்டவரை எப்போதும் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு திருச்சபையாய் காணப்பட தொடர்ந்து நிற்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட கொடிய வேதனையோடு காணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசம் சந்தித்த இந்த பெருந்தொற்று நோயிலிருந்து விடுதலையை தார். தேசத்தின் மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை இந்த ஆராதனையிலே பங்கு சேர்ந்து தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்த உமது பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்கின்ற புதிய வாரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய வயதிற்குள்ளாக கடந்து செல்கிற உமது பிள்ளைகளுக்கு புத்தாண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்கிற குடும்ப தம்பதியர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களிலே பேராசீர்வாதங்கள் பெருக கிருபைத்தார். ஆராதனையில் காணப்பட்ட எல்லா குறைகளையும் தயவாய் பொறுத்தருள மன்றாடுகின்றோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான கடவுள் தாமே தொடர்ந்து எங்களை பரிசுத்தமான பாதையிலே வழிநடத்தும். துதி கனமை மனத்துவமுக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கேட்கின்றோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் உலகனைத்தோடும்
அனைத்து திருப்பணிகளோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தரிப்பதாக. ஆமேன். ஆமேன். ஆமென்.